சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப மாலை மகத்துவம். கார்த்திகையில் மாலையிட்டு 40 நாள் நோம்பிருந்து சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா. தர்மசாஸ்திராவை காண வரும் ஐயப்பா. சரணமப்பா சரணமப்பா சாமியே, இங்கு வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. ஐயா, கார்த்திகையில் மாலையிட்டு 40 நாள் நோம்பிருந்து சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா. நாங்க ஒன்ன நம்பி வாரோமே ஐயப்பா. குருசாமி ஆசையோடு இருமுடிய சுமந்துக்கிட்டு சபரிமலை ஏறி வாரோம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று. ஐயப்ப மாலை மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்ப சுவாமிக்கு திரளான பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று மணிகண்ட சுவாமியை வழிபடுவது வழக்கமாகும். மகத்துவமிக்க ஐயப்ப மாலை அணிவதற்கென சில விதிமுறைகளும் ஐதீகங்களும் கூறப்படுகிறது. ஐயப்ப பக்தர்கள் இயன்றவரை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியது அவசியமில்லை. அதற்கு பின் மாலை அணிபவர்கள் கார்த்திகை 19ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் மாலை அணியலாம். துளசி மணி அல்லது ருத்ராட்ச மாலை 108 அல்லது 54 மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். அத்துடன் துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது நல்லது. பலமுறை விரதம் இருந்து சபரிமலை சென்று வந்த பழமலை ஐயப்பன்மார், அதாவது குருசாமி ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலோ குருநாதரை வணங்கி அவர் திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளில் வைத்து எடுக்கப்பெற்ற மாலையை அணிந்து கொள்ளலாம். ஐயப்ப சுவாமிக்கு மாலை தரித்த நிமிடத்திலிருந்து குருசாமியை முழு மனதுடன் ஏற்று அவர் தம் மொழிகளை மதித்து ஆலயத்திற்கு சென்று வரும் வரை ஒத்துழைக்க வேண்டியது அவசியமாகும். நீலம், கருப்பு, காவி, பச்சை, மஞ்சள் இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும். மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் மிகவும் ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகும். மனம், வாக்கு, செயல் என்ற மூவகைகளிலும் இச்சையை அறவே நீக்க வேண்டும். காலை மாலை இருவேளைகளிலும் குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும். படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில் விரித்து படுக்க வேண்டும். களவு, சூதாடுதல், பொய், திரைப்படங்கள், விளையாட்டு, வேடிக்கைகள், உல்லாச பயணங்கள், போதையூட்டும் பொருட்கள், புகைப்பிடித்தல் முதலியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சவரம் செய்து கொள்வது, காலணிகள், குடை உபயோகிப்பது முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். மாலை அணிந்தது முதல் பக்தர்கள் நாள்தோறும் 108 சரணங்கள் சொல்லி காலை மாலை ஐயப்ப சுவாமியை வழிபட்டு துளசி, கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும். யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்னதாக முதன்முறை மாலை அணிந்தவர்கள் கன்னி பூஜை நடத்த வேண்டும். கூட்டு வழிபாடு நடத்தி எல்லோருக்கும் அன்னதானம் அல்லது பிரசாதம் வழங்கி அருள் பெறுவது மிகவும் சிறந்ததாகும். இருமுடி கட்டு பூஜையின் போது இயன்ற தட்சிணை கொடுத்து குருவின் கரங்களால் இருமுடியை தலையில் ஏற்று வீதிக்கு வந்த
வந்ததும் வாசற்படியில் விடலை தேங்காய் உடைத்து ஐயப்பன் சரண கோஷத்துடன் பின்னால் திரும்பி பார்க்காமல் ஒரே நோக்கத்துடன் பயணத்தை தொடர வேண்டும். இருமுடியில் ஐயப்பனுக்காக கொண்டு செல்லும் நெய் தேங்காயை சன்னிதானத்தில் உடைத்து அபிஷேகம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் இந்த நெய்யையும் விபூதி பிரசாதங்களையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஐயப்பனுக்கு காணிக்கையாக சுற்றத்தாரர்களும் மற்றவர்களும் கொடுத்தனுப்பும் காணிக்கையை சன்னிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவருள் கிடைக்க வேண்டிக் கொள்வது மிகவும் நல்லதாகும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காய் அடித்து பின்னர் வீட்டிற்குள் நுழைய வேண்டும். வழிபாட்டு அறையில் கற்பூர ஆரத்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். யாத்திரை இனிதே நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு அணிவித்துவிட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். சக்திமிக்க ஐயப்ப சுவாமிக்கு இப்படி முறையாக மாலை அணிந்து விரதத்தை கடைபிடித்து ஆலயத்திற்கு சென்று மணிகண்டனை தரிசித்து வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும். மணிகண்ட சுவாமியை போற்றிடுவோம், மகிழ்வுடன் எந்நாளும் வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.